அனைவருக்கும் வணக்கம். தத்தம் திரிவே சிறிய என்ப. இப்ப இந்த நூற்பா உயிர் எழுத்துக்களுக்கும் மெய்யெழுத்துக்களுக்கும் ஒரு பொதுவான விதியை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்றத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்பாக இங்க என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல ஆ ஆ ஆயிரண்டு அங்காந்து ஏழும் அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது இ ஏ ஐ வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்தது உ உ ஓ ஓ அவ் வரைக்கும் பார்த்துருந்தோம். அப்ப இது எல்லாமே தொகுதி தொகுதியாக சொல்லப்பட்டு இருக்கு. அப்ப என்ன வேறுபாடு இதற்குள்ள இருக்கு? ஏன்னா பிறப்பிடம் அந்த முயற்சி எல்லாம் ஒன்றாக சொல்லப்பட்டாச்சு. அப்படி சொல்லிய நிலையில இந்த எழுத்துக்களுடைய அந்த ஓசை வேறுபாடு தான் இந்த எழுத்துக்களை உருவாக்குது. அது எப்படி அமையுது அப்படின்றத சொல்லல. இப்ப அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல ஒரு முயற்சினால ஏற்படுகின்ற அந்த காற்று வெளியேறுகின்ற அந்த தன்மையில தத்தம் திரிபே சிறிய என்ப சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு. அந்த வேறுபாடுகள் அந்த ஓசை மாற்றத்திற்கும் எழுத்துக்கள் பிறப்பதற்கும் காரணமாக அமைகின்றன அப்படின்னு சொல்றாரு. சரி, இதை ஏன் உயிருக்கும் மெய்யுக்கும் ஒரு பொது விதி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, உரையாசிரியர்கள் அப்படிதான் சொல்றாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்ப இந்த நிலைமை இப்ப உயிரெழுத்துக்களுக்கு எப்படி சொன்னாரோ அது போலதான் இதற்கு அடுத்து வருகின்ற மெய்யெழுத்துக்களுக்கும் சொல்ல போறாரு. அந்த அடிப்படையில இந்த நூற்பாவை இரண்டுக்கும் பொதுவான ஒரு இடையில் பகுதியில சொல்லி இத அரிமா நோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உரையாசிரியர்கள்ல இளம்பூர்னர் அரிமா நோக்கா சொன்ன மாதிரி நமக்கு தெரியல. ஆனா நச்சினருக்கு நேர் நான் ஒன்னும் பார்க்கல. இவர் பாலசுந்தரனார் ஐயா அவர்கள் இதை அரிமா நோக்கு என்ற நிலையில சொல்லியிருப்பது நமக்கு தெரியும். அடுத்த பகுதியில் நான் அதை உங்களுக்கு காணொலியில காட்டலாம் அப்படின்னு இருக்கிறேன். சரி, அப்போ அரிமா நோக்கு என்பது சிங்கம் தலையை இடதும் வலதுமாக திருப்பி பார்க்கின்ற தன்மை உடையது. அந்த அடிப்படையில இந்த இடையில் இருக்கின்ற இந்த நூற்பா முன்பு சொல்லப்பட்ட உயிருக்கும் அடுத்து வருகின்ற மெய்க்கும் இடையில் அமைந்து இரண்டுக்கும் ஒரு பொது விதியாக அமைந்திருக்கு அப்படின்றது அடிப்படையில தான் இது அரிமா நோக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த சின்ன சின்ன வேறுபாடுகள் வெவ்வேறு ஒலிகளை உடைய எழுத்துக்களாக இங்கு அமைந்திருக்கின்றன என்பது இந்த நூற்பாவுடைய கருத்து. பாலசுந்தரம் ஐயா அவர்கள் எந்த அடிப்படையில் சொல்றாருன்றத நான் அடுத்த கீழ்வரும் பகுதியில இப்பயே நான் உங்களுக்கு அதை விளக்குறேன். இப்ப இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, குறிலும் நெடிலும் ஒன்றிலிருந்து ஒன்று நீடலும் குறுகளும் இன்றி தனித்தனியே பிறத்தலும் அவற்றின் திரிபு உணரப்படும். குறில் நெடில் தெரியும். இப்போ ஒரே முயற்சி தான், ஆனா அதனுடைய ஓசையுடைய அளவு வேறுபாடுல குறில் நெடில் நடக்குது. அடுத்து வருகின்ற இகர ஈகாரங்கள் அன்பல்லை நான் விளிம்பு நன்கு பொருந்தவும். இங்கதான் சொல்ற நன்கு பொருந்துகின்ற நிலையில இகர ஈகாரங்கள், அது ஓரளவு பொருந்துகின்ற நிலையில எகர ஏகாரம். ஐகாரம் பொறுத்த வரைக்கும் அணுகி பொருந்துதல் அந்த அடிப்படையில அமைந்திருக்கு. இது போலதான் உகர ஊகாரமும் ஒகர ஓகாரமும் அவுகாரமும் அமையும். அங்கதான் இது பின்னாடி வருகின்ற மெய்யெழுத்துக்களுக்கு இதே போல ஒரு தன்மை நம்மளால பெற முடியும். அதனால இது அரிமா நோக்காக நின்றது என்கின்ற ஒரு செய்தியையும் அவர் பதிவு செய்கின்றார். இந்த அடிப்படையில பொறுத்த வரைக்கும் இந்த நூற்பா ரொம்ப எளிமையான நூற்பா, ஆனா பொருள் ஆழம் மிக்க ஒரு நூற்பாவாக அமைந்திருக்கு. நன்றி, வணக்கம்.